السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நம் உடலில் ஆஃபியத்தும் ஆரோக்கியமும் கொடுத்து கொடிய வியாதிகளை விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நல்ல நேரத்திலே ஜும்ஆவுடைய நாளிலே அவனுடைய வீட்டிற்கு நம்மை அழைத்து வந்து அவனை பற்றியும் அவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றியும் நினைவு கூறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஒரு சில ஹதீஸுகளை நான் தங்களுக்கு மத்தியில் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அவனுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா பதில் அளித்து கொண்டே இருப்பான். 3 விஷயங்களில் தவிர. நண்பர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ என்பது நம்மை அல்லாஹோடு நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு சாதனம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கும்போது அவன் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹை தன்னுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக உணர்கிறான். தான் சொல்வதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செவிமடித்து கொண்டிருக்கிறான், கேட்கிறான் என்பதை அவன் உணர்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பொறுப்பை அந்த துஆ அதிகப்படுத்துகிறது. நண்பர்களே, அதிகமாக ஒவ்வொரு முஸ்லிமும் காலையிலிருந்து மாலை வரை அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடியது துஆ தான். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவனிடத்திலே அந்த காரியங்களை ஒப்படைத்து விட்டால் மனதிலே ஒரு தனி நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பார்த்துக்குவான், நம்முடைய வேலைகளை அல்லாஹ்ட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் என்று நமக்கு மனசில் நிம்மதி வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது மனசில். ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்யக்கூடிய உதவி, மிகப்பெரிய உதவி துஆ தான் என்றார்கள். காரணம், நீ ஒரு மோமினுக்கு என்னதான் பொருட்களை கொடுத்தாலும், அவர்களுக்கு என்னதான் காசு பணங்களை கொடுத்தாலும் அவைகளெல்லாம் தீர்ந்து போய்விடும், அழிந்து போய்விடும், காணாமல் போய்விடும், கரைந்து போய்விடும், பிரிந்து போய்விடும், சிலதெல்லாம் செலவாகிவிடும். ஆனால் நாம் ஒரு மூமினுக்கு துஆக்களை அன்பளிப்பு கொடுத்தால் அந்த துஆ அவரை விட்டும் ஒருபோதும் நீங்காது. அது அவரிடத்திலே சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேசிக்கிறார். நண்பர்களே, இந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களில் தவிர ஒரு மூமினுடைய துஆக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்.
3 விஷயங்களில் அவன் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டே இருப்பான். மாலம் எதுஉ பிஇஸ்மின், அவன் பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே துவா செய்யாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்வான். அதாவது பாவ காரியங்களுக்கு துணை புரியுமாறு நீ அல்லாஹ் இடத்துல கேட்குற, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. யா அல்லாஹ், நான் அந்த மனுஷனை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், நீ துவா செய்யும், நீ கருணை காட்டு அல்லாஹ், அவன் அழிஞ்சு போ செய்யும். யா அல்லாஹ், எங்கள் அண்ணன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டார், அவன் ஒடிஞ்சு போயிடணும், ஒன்றுமில்லாமல் போயிடணும். யா அல்லாஹ், என் நண்பன் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறான், அவனை இல்லாமல் போயிடணும். அல்லது இவர் ஒரு பாவம், யாரை வட்டி கடை வச்சுருக்கிறேன், பரக்கத்தான் நடக்கணும் இல்லா. இந்த மாதிரி தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை நிற்குமாறு அல்லாஹ் இடத்துல உதவி கேட்குதல், அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. எப்போவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தவறுகளுக்கு உதவி செய்வதும் இல்லை, தவறு செய்தவர்களை அல்லாஹ் விட்டு வைப்பதும் இல்லை. வலவ் பாத ஹீன், சற்று காலத்துக்கு பின்பும் சரி, கொஞ்ச காலம் ஆனாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவர்களை பிடித்தே தீருவான், தண்டித்தே தீருவான். இப்போ யார் இன்று நமக்கு தவறு செய்கிறோம், தெரிந்தே செய்கிறோம், ஆனால் எனக்கு அல்லாஹ்வின் தண்டனை வரவில்லை என்று யாரும் அதை தாமதப்படுத்தி நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், மஹிலில் காஃபிரீன் அம்ஹில்ஹும் ருவைதா, அந்த காஃபிர்களுக்கு சற்றாக அவகாசம் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான், சற்று காலம் அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ சற்று காலம் ஆனாலும் சரி, அதற்கு பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பிடிப்பான் என்பது மாத்திரம் உண்மைதான். அப்போ நீ யார் ஒரு பாவ காரியத்துக்காக வேண்டி, தவறுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தை துவா செய்யவில்லையோ, அதுவரை அவருடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறார். இன்னொன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ் கத்தியத்தி ரஹ்மின், தன் உறவை துண்டிக்கும் விஷயத்திலே யார் துவா செய்கிறார்களோ அவர்களுடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உறவுகளை நெருங்கி வாழ்வது ஒரு மனிதனுடைய செல்வத்திலும் அவனுடைய வயதிலும் பரக்கத்தை உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை உண்டாகும். அப்போ உறவுகளிலிருந்து தான் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா நமக்கு பிரச்சனை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனுஷனை செய்ய போகிறான், ரஷ்யாவில் இருக்கிற ஒரு மனுஷனை நமக்கு பிரச்சனை செய்ய போகிறான். நம்மை சுற்றி யார் வாழ்கிறார்களோ, நம்முடைய தாய் தந்தை, அண்ணன் தம்பிகள், மனைவி மக்கள், உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள், இவர்கள் தான் நம்மை சுற்றி வாழ்கிறார்கள். இவர்களை சுற்றித்தான் நமக்கு பிரச்சனை வரும். அது ஒரு சிறிய பிரச்சனைகள் வருகிற நேரத்திலே அதை பெருசுபடுத்தி, இந்த மூஞ்சியிலேயே முழிக்காமல் என்னை பாதுகாத்துக்கு அல்லாஹ், அவனும் நானும் இனிமேல் பேசவே கூடாது என்று தன் உறவுகளை துண்டிக்கும் விஷயத்திலே நீ அல்லாஹ் இடத்திலே துவா செய்தால் அந்த துவாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க, மாலம் இஸ்தஅஜில், அவசரப்படாதிருக்கும் காலம் எல்லாம். இப்போ ஒரு துவா செய்கிறோம் அல்லாஹ் இடத்துல, அவசரப்படக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம துவா செஞ்ச உடனே அது நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்போது அதை உங்களுக்கு தருவது நன்மை என்று கருதுகிறானோ, எந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மை என்று தெரிகிறதோ அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை கொடுப்பான். அதுவரை நாம் கேட்ட துவாக்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஒரு காரியம் அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறான், 2 வருடங்களுக்கு பின்னால் உனக்கு நடக்கும் என்று. இனி இப்போ இருந்தே துவா செய்கிற, இன்றைக்கி துவா செய்கிறீங்க, நாளைக்கு துவா செய்கிறீங்க, 5 வக்தும் துவா செய்கிறோம், தஹஜ்ஜுத் துவா செய்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நடக்கலை. ஒரு வருடம் ஆகுது, உடனே அவர் மனசில் நினைக்கிற, என்ன எவ்வளவோ இல்லாட்டி நம்ம துவா செய்கிறோம், ஒன்றும் கபூல் ஆகிற மாதிரி தெரியல என்று நாம் அதை மனசுக்குள்ளார வருத்தப்படுவது. இவ்வாறு வருத்தப்படக்கூடாது, நீ அவசரப்படக்கூடாது. நாம் நினச்சது அல்லாட்ட கேட்டது அன்னைக்கே நடக்கணும், உடனே எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அல்லா இடத்துல கலஞ்சிக்கலாம். நாம் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடைபெற வேண்டும், அன்னைக்கே நடக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்பொழுது அதை நாடுகிறானோ அவன் நடத்தி கொடுப்பான். அல்லாஹ் எப்போ நாடுகிறானோ அப்போ நடப்பது தான் அது மேலானதாகவும் நமக்கு இருக்கும்.
நாம் அவசரப்பட்டு நாம் செய்து அது அவசரப்பட்டு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டானே, ஆனால் அது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பதாகவும் இருக்கலாம். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை நமக்கு தாமதமாக கொடுப்பது தான் மேலானது. சிலது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லேட்டாக கொடுக்கறது தான் மேலானது. அப்போ பெருமானார் சொன்னாங்க, மாலம் இஸ்தஅஜில், நீங்கள் அவசரப்படாதிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்கள் துஆக்களை கபூல் செய்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். கீழ கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் மல் இஸ்திஜால், துஆக்களிலே அவசரப்படுவது என்றால் என்ன என்று சிலர் கேட்டார்கள் பெருமானாரிடத்திலே. பெருமானார் சொன்னாங்க, கால யகூலு கத் தஅவுது வகத் தஅவுது ஃபலம் அர யுஸ்தஜாபு லி, நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். இந்த விஷயத்துக்காக நான் பல 100 முறை கேட்டுவிட்டேன். எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி நான் துவாலாம் செய்ய சொன்னேன். சில சொல்கிறேன், நான் உம்ராவுக்கு போய் துவா செஞ்சேன், காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி துவா செஞ்சேன், எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி நானும் அத்தனை இடத்தையும் துவா செஞ்சேன். ஆனால் எனக்கு துவா கபூலாகலையே, நான் நினச்சது நடக்கலையே, அந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே என்று சொல்லுவார். பெருமானார் சொன்னாங்க, பக்கத்து தஅவுது, அல்லாஹ் இடத்துல நான் கேட்டேன், பலம் அர யுஸ்தஜாபுலி, எனக்கு அந்த துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொடுக்கவில்லை. வயஸ்தஹ்சிரு இன்த ஸாலிக, அந்த நேரத்தில் ரொம்ப கைசேதப்படுவான் அவன். அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுக்கல, நாமெல்லாம் கேட்டால் அல்லாஹ் கொடுத்துட போகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பியாக்கள் அவுலியாக்கள் அவங்க துவா செஞ்சால் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நாமெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள், நமக்கா அல்லாஹ் ஜல்ல ஷானு கொடுக்க போகிறான் என்று இவன் மனதிலே ஒரு வருத்தம் வரும், ஒரு கைசேதம் வரும். அதோடு துவா கேட்குறதை விட்டுருவான். வயதுஉ துவா, அதோடு துவா கேட்பதை விட்டு விடுவான். இதுதான் அவசரப்படுதல் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அப்புறம் என்னங்க அர்த்தம்? நம்ம கேட்க வேண்டும், துவாக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் இடத்திலே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு, ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்போ துவா செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா இன்னஹு சமீஉன் கரீப், நான் அருகிலே இருக்கிறேன், அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், இருந்து அவன் என்ன துவா செய்கிறான் என்பதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். ஒரு மூமின் எந்த நேரத்தில் செய்த துவாவையும் அல்லாஹ் தஆலா வீணாக்குவதில்லை. இந்த துவாக்கள் அல்லாஹ் சேமித்து வைக்கிறான். எப்போ உனக்கு அல்லாஹ் தருவானோ அந்த நேரத்திலே நீ கேட்ட அத்தனையும் சேமித்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். உன் வாப்பாட்ட நீங்கள் கேட்டீங்க, பாப்பா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க, கண்டுக்கவே இல்லை. காலையில் கேட்டீங்க 100 ரூபா கொடுங்க, போ வந்தானா போ, அவர் மதிப்பே கொடுக்கல உங்கள் பேச்சு. திரும்ப அவரை பார்க்கும் போதெல்லாம் கேட்டீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் கேட்டீங்க, ஒன்றும் கொடுக்கல. நீ 100 ரூபா கொடுத்தா நான் போய் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு உங்களுக்கு ஆசை. 100 ரூபா கேட்டீங்க, திரும்ப கேட்டீங்க, கொடுக்கல. மறுநாளும் கேட்டீங்க போ அப்படிங்கிறார். நீ கெஞ்சி கேட்டீங்க, கொடுக்கல. ஒரு வாரமாக கேட்குறீங்க, அம்மாட்ட போய் சொல்லி அழுத்துக்கிறீங்க, 100 ரூபா கேட்டேன் அப்பாட்ட, கொடுக்க மாட்டுறாரு. நாளைக்கு 10 ரூபா கேட்குறேன், இந்த ஒரு வாரத்தில் 100 தடவை கேட்டுட்டேன், பாப்பா எனக்கு கொடுக்கல அப்படின்னு அம்மாட்ட சொல்லி பையன் வருத்தப்படுறான். இந்த பாப்பா சொன்னார், இது வரைக்கும் அந்த பையன் 100 தடவை கேட்டான். ஒவ்வொரு தடவை 100 ரூபா கேட்கும் போதும் அந்த துவாவை நான் கபூல் செஞ்சுட்டேன். இப்போ முதல் தடவை அவன் 100 ரூபா கேட்டானே அதுவும் கபூல், 2வது தடவை கேட்டானே அதுவும் கபூல். இது வரைக்கும் 100 முறை கேட்டிருக்கிறான். 100 ரூபாய் தாளை எடுத்து வைத்து விட்டேன், மொத்தம் 10,000 ரூபா ஆச்சு. எடுத்து வைத்து விட்டேன், அவனுக்கு நான் தரத்தான் போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு முறை கேட்டால் ஒரு 100 ரூபா, திரும்ப 2வது தடவை கேட்டால் 2வது 100 ரூபா, 3வது தடவை கேட்டால் 3வது 100 ரூபா. அப்போ இந்த ஒரு வாரத்திலே 100 முறை அவன் கேட்டு விட்டான், 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த நேரம் அவனுக்கு கொடுப்பதற்கு தகுந்த நேரம் அல்ல. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறான், 10,000 ரூபா கொடுத்தா கடைக்கு தான் போவான், என்ன வாங்குவான், எந்த பொருள் வாங்குவான், ஏமாந்து போயிடுவான், அந்த தவறான பொருட்கள் வாங்குவான், போதை பொருட்கள் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்போ கொடுக்கல அவனுக்கு. அவன் எப்போவெல்லாம் கேட்டானோ கேட்ட உடனே ஒரு 100 ரூபா எடுத்து நானோ அவனுக்காக சேர்த்து வச்சிட்றேன். எந்த நேரத்திலே அவன் தேவைப்படுமோ அந்த நேரத்திலே அவன் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று வாப்பா சொல்கிறார். அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாட்ட நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த துவாக்களை அல்லாஹ் தஆலா தட்டுவதில்லை, கபூல் செய்து விடுகிறான். அதை எடுத்து வச்சிடறான், அல்லாஹ் தஆலா எடுத்து வச்சிடறான், கட்டாயமாக அல்லாஹ் கொடுத்துட்றான். அது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா புறம் தள்ளுவதில்லை. அடியார்கள் கேட்டு அல்லாஹ் தஆலா தரமாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா கஞ்சன் அல்ல, அல்லாஹ் தஆலா அவனால் இயலாதவன் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேட்கும் பொழுதெல்லாம் இந்த துவாக்களை கபூல் செய்கிறான், அதை சேர்த்து வைக்கிறான்.
தேவைப்படுகிற நேரத்திலே நமக்கு தர வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதை அத்தனையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். இதே நேரத்திலே அந்த பையன் அத்தா இடத்துல ஒரு 100 ரூபாய் கேட்டான். கேட்ட உடனே முதல் துவாவிலே எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. அந்த 100 ரூபாயோட போயிடுச்சு. அவனுக்கு திரும்ப முடிஞ்சு, அதாவது திரும்ப போயிடுவான். ஆனால் இங்கே தரவில்லை என்பதற்காக மறுமுறையும் கேட்கிறான். கிடைக்கவில்லை 3வது முறையும் கேட்கிறான். கிடைக்கவில்லை 4வது முறை கேட்கிறான். இவ்வாறு அவன் ஒரு வாரத்திலே 10 நாட்களில் 100 முறை கேட்டான். 100 முறையும் அவன் கேட்டவுடன் அப்பா ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிடுறார். கடைசியாக 10,000 ரூபாய் மொத்தமாக அவன் கையிலே கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அவன் அந்த ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு 100 ரூபா இருந்தால் கடையில் போய் ஒரு டீ சாயா ஒரு புரோட்டா சாப்பிட்டா சரியாக போயிடும். ஆனால் அத்தா 10,000 ரூபா கொடுத்தாரு. அது அவனுக்கு தேவையான ஒரு பைக்கோ சைக்கிளோ லேப்டாப்போ என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஒரு உயர்ந்த பொருட்கள் அவனுக்கு கிடைச்சிது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் நாம் சின்ன வஸ்துக்களை எல்லா இடத்துலையும் கேட்போம். அல்லாஹ் தஆலா அதை தருவதில்லை. தன்னிடத்தில் இல்லை என்பதற்காக வேண்டி இல்லை. அல்லாஹ் தஆலா அதை தராமல் வைத்திருப்பான். எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதை தர விரும்புகிறானோ அந்த நேரத்திலே மிகப்பெரிய பொக்கிஷமாக மிகப்பெரிய அளவிலே அல்லாஹ் தஆலா அதை நமக்கு தருவான். அல்லாஹ் தஆலா நமக்கு அதை நாம் கேட்காத ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸில் சில கிதாபுகளில் பெரியவர்கள் சொல்கிறார்கள், துஆக்களை அல்லாஹ் தஆலா 3 வகையாக கபூல் செய்கிறான். ஒரு சில நேரங்களில் நீ எது கேட்டாயோ அதை கொடுத்து விடுகிறான். சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா அதை விட மேலான ஒன்றை உனக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஒரு சில நேரங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதற்கு பகரமாக உன்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பெரிய முசீபத்தை, ஒரு பெரிய ஆபத்தை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குகிறான். நமக்கு தெரியாது நம்ம வட்டோலையில் முசீபத்து இருக்கும். நாம் செஞ்ச துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த முசீபத்து நம்மளே வந்து சேராமல் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அல்லாட்ட ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கி அவசரமாக தேவை ரப்பே எனக்கு நீ கொடுன்னு அல்லாட்ட கேட்டிருப்ப. ஆனால் அவன் துஆ கபூல் ஆகிருக்காது, கிடச்சிருக்காது, காசு கிடச்சிருக்காது. உன் தகுதியில் இன்றைக்கி நீ கீழே விழுந்து கை காலில் அடிபட்டு டாக்டர்கிட்ட போய் மாவு கட்டு போட்டு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணணும் என்று இருந்திருக்கும். நீ கேட்ட அந்த துஆவுடைய பரக்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த வியாதியை உன்னை விட்டு இல்லாமலாக்கி 1000 ரூபாய் அல்லாஹ் உனக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துருப்பான். 1000 ரூபாய் கையில் கொடுப்பதும் 1000 ரூபாய் உன் ஜோப்பிலிருந்து வெளியே போகாமல் பாதுகாப்பதும் ரெண்டும் ஒன்று தான். அத்துடனே அல்லாஹ் உனக்கு அந்த வலியால் ஏற்படக்கூடிய வேதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அப்போ எந்த துஆவையும் அடியால் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணாக்குவதில்லை, ஒருபோதும் தட்டி கழிப்பதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த 3ம் துனியாவில் கொடுக்குறான். ஒன்று நாம் கேட்டதே தர்றான் அல்லாஹ் தஆலா. இல்லை என்றால் நாம் கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பான். அப்படியும் இல்லை என்றால் நாம் எதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இடத்திலே கேட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய முசீபத்துகளை சோதனைகளை நம்மை விட்டும் அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான். இதுவும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற முறை. இந்த 3 முறையும் துனியாவில் அல்லாஹ் செய்வான். 4வது முறை இருக்குது அல்லாஹ் இடத்துல. அது என்னன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா நாம் கேட்டதை இந்த உலகில் நமக்கு தராவிட்டாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா மறு உலகிலே அபரிமிதமான கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பானா மறுமையில, யா அல்லாஹ் இவ்வளவு எனக்கு கொடுத்துருக்கிறேன், நான் இவ்வளோ அமலை செய்யலையே. நீ துஆக்களை துனியாவிலே கேட்டாய், சில துஆக்களை நான் துனியாவில் கபூல் செய்யவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பகரமாக இங்கே நான் உனக்கு இந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த அடியான் நினைப்பான், அப்படி என்றால் நான் இன்னும் சில துஆக்களை அல்லாஹ் என்னை கபூல் செய்தானே, அதை கூட கபூல் செய்யாமல் இருந்திருந்தால் எனக்கு இன்னும் நன்றாக இருந்திருக்குமே, இன்னும் இவ்வளோ கிடைச்சிருக்குமே எனக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த அடியான் சொல்லுவான் என்று வந்திருக்கிறது. இப்போ அன்பர்களே, நாம் துஆக்களை கேட்டுவிட்டு அது உடனடியாக கபூல் ஆகவில்லையே, நான் நினச்சது நடக்கலையே, அல்லாஹ்ட்ட கேட்டது அல்லாஹ் கொடுக்கலையே என்று நீ மனதிலே வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா எதை உனக்கு எப்போ தருவானோ அப்போ அதுதான் மேலானதாக இருக்கும் என்று நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். நண்பர்களே, பெரியோர்கள் மகான்களுடைய பழக்கம் அதுதான். துஆ கேட்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதை நடத்தி காட்டுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே தான் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை 1000 வருடங்கள் கழித்து அவர்களை அல்லாஹ் தஆலா எதிரிகளை அழித்து வெற்றியை கொடுத்தான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஃபிரௌன் பனி இஸ்ராயல்களை முஃமின்களை முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துகிறான், அவனுக்கு நீ தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க அல்லாஹ்விடத்தில்.
அல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்க துவாக்களை உடனடியாக கொடுக்கல. அப்போ அல்லாஹ் சொன்னான், அது உஸ்தஜீபத் தாவத்துக்குமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்களை அல்லாஹ் என்ன சொன்னால், நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன், அந்த துவாவை நான் ஏற்றுக்கிட்டேன். ஃபஸ்தகீமா, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளில் தொடர்ந்து நடந்துவார்கள், தொழுவுங்கள், இபாதத்துகள் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்து துவாவும் செய்யுங்கள், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி கொண்டே வாருங்கள். ஃபஸ்தகீமா வலா, நீங்கள் அவசரப்படக்கூடியவர்களில் அறியாதவர்கள் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். துவா செஞ்சோமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலையே அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அவசரப்படலை. 40 வருடங்கள் கழித்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர் கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அழிவு நிச்சயம். யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, அவர் அட்டகாசம் செய்கிறார்களோ, உலகில் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நாட்டுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரியே, வேறு அரசர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா தட்டி கேட்பான், தண்டனை கொடுத்தே தீருவான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தஹ்ஸபன்னல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டும் காணாமல் இருப்பதாக, கவனிக்காமல் இருப்பதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். யார் யார் என்ன செய்கிறாங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கவனிச்சுட்டு இருக்கான். நீ அளவு நன்மை செய்தாலும் அதையும் அல்லாஹ் பார்க்கிறான், அதற்கும் கூலியை கொடுப்பான். அந்த கூலி என்னங்கிறத நீ பார்த்துக்குவேன். நீ அளவு தீமை செய்தாலும் அதற்கும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேட்பான். அது அளவு நன்மை செய்தால் நன்மைக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான், அதையும் நீ பார்த்துக்க. அவன் அமல் மிஸ்காலா தர்ரத்தின் கைரை யரா, அந்த அளவு நன்மை யார் செய்வார்களோ அதையும் பெற்றுக்கொள்வார்கள். அவன் அமல் மிஸ்காலா தர்ரத்தின் ஷர்ரை யரா, அந்த அளவு தீமை யார் செய்வார்களோ அதையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதை ஒன்றை விட்டு அல்லாஹ் தஆலா மறந்துருக்கான்னு நினைக்காது. ஒரே ஒரு சின்ன நன்மை செஞ்ச, பள்ளிவாசலுக்குள்ளே வந்தோம், ஒரு பேப்பர் கீழே கிடந்துச்சு, தூக்கி அது ஓரத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து எந்த குப்பையை அகற்றினாலும் அதற்கு நன்மை அல்லாஹ் எடுத்து எழுதப்படுகிறது. ஒரே ஒரு சின்ன பேப்பர், ஒரு சாக்லேட் தாள் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு சின்ன நன்மை தான், இதுவும் அல்லாஹ் எடுத்து எழுதி வைக்கப்படுகிறது. அதன் காரணமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு உயர்ந்த நன்மைகளை கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா நாடுவானையானால் நாம் செய்த எத்தனையோ பெரிய பிழைகளை மன்னித்து விடலாம். நாம் செய்த சிறிய பிழைகளுக்காக அல்லாஹ் தண்டிக்கலாம். அதே போன்று நாம் செய்த ஒரு சின்ன நன்மையின் காரணமாக நம்முடைய அத்தனை பாவங்களையும் கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து விடலாம். எல்லா பாவங்களையும் ஒரே ஒரு சின்ன நன்மைக்காக அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடலாம். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஒரு அம்மா தவறான வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, தவறான தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா ஒரு நாள் தெருவில் போகும்போது ஒரு நாய் தண்ணிக்கு தவிச்சிச்சு. அந்த அம்மா தண்ணி ஊற்றுனாங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க, அவ்வளோதான், போயிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி அரை மடக்கு 4 மடக்கு தண்ணி ஊற்றுனாங்க, அந்த நாய் தாகம் தீர்ந்து விட்டது, நாய் போயிடுச்சு, அவ்வளோதாங்க. வாழ்நாள்லாம் அந்த அம்மா செஞ்சது கெட்ட தொழில். ஒரு நாள் ஒரு தொழுகலை, ஒரு நாள் ஒரு நோன்பு வைக்கல, ஒரு நல்ல காரியம் செய்யலை, ஒரு உம்ரா செய்யலை, ஹஜ்ஜி செய்யலை. இதையெல்லாம் செய்து நம்ம அல்லாஹ் நெருங்கிடணும், சொர்க்கத்துக்கு போகணும் நம்மளாம் ஆசைப்படுறோம் பாருங்கள். அந்த அம்மா ஒன்றுமே செய்யலை, நாய்க்கு தண்ணி ஊற்றிருச்சு, போயிடுச்சு. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒரு நல்ல காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த அம்மா எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்கல பாருங்கள். நாய்கிட்ட நன்றி செலுத்த வேண்டும் என்றோ, அவர்கள் எனக்கு நாய்க்கு தண்ணி ஊற்றினா நாய் எனக்கு நன்றி செலுத்துன்னு எதிர்பார்த்தாங்களா? இல்லவே இல்லை. நாம் ஏதாவது செஞ்சால் நமக்கு நன்றி செலுத்தணும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்கள். அந்த பயலுக்கு நான் செஞ்சேன், ஒரு நன்றியே இல்லாமல் இருக்கிறான், நன்றி கெட்ட பயலாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். நாய்க்கு தண்ணி ஊற்றினா நாய் நன்றி செலுத்த போதா? தேங்க்ஸ் சொல்ல போதா வாய் திறந்து? நாளைக்கு நமக்கு தண்ணி வாங்கி கொடுக்க போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊற்றுனுச்சு, அந்த அம்மா போயிடுச்சு. அதை ஒரு பெரிய விஷயமாக அந்த அம்மா எடுத்துக்கவே இல்லை. நம்ம ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்சிட்டோம், யாரும் மாற்ற முடியாத செயற்கரிய காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு எடுக்கவே இல்லை. நடந்து போகிறவில்லை, தண்ணி ஊற்றி போயிட்டே இருந்துச்சு. அது அந்த அம்மாவும் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சொல்கிறான், அதுவரை அந்த அம்மா வாழ்நாளில் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவர் சொர்க்கவாசியை ஆகிட்டேன்ட்டான். இப்போ அன்பர்களே, ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நாம் பெருசாக ஹஜ்ஜி செஞ்சிட்டோம், நம்ம உம்ரா வச்சுட்டோம், நம்ம தொழுகையெல்லாம் விடாமல் தொழுகிறோம், ஒரு தொழுகை கூட நம்ம விடுறதே இல்லை, தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறோம், நம்ம பெரிய ஊர்லேயே இன்றைக்கி நம்மளை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, இபாதத்தாளிகள் வணக்க வழிபாடு நாம தான் பெரியவர், அந்த பள்ளிவாசல் கட்டி வச்சோம், இந்த மஸ்ஜிது கட்டணும், அந்த மாதம் கட்டணும், இந்த மாதம் எல்லாம் தூக்கி எல்லாம் குப்பையில் போட்டாலும் போட்டுருவோம். ஒரு அம்மா இருந்தாங்க, அல்ல அதையும் சொல்லி காமிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அம்மா இருந்தாங்க,
நல்ல இபாதத்தாளி. ஒரு வணக்க வழிபாடு விடுறதில்லை. பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, நைட்டெல்லாம் தொழுகிறது, ஒரே வணக்கம் வணக்கம் இபாதத்துக்கள் தான். அந்த அம்மா வீட்டில் ஒரு பூனை வச்சுருந்தாங்க. அந்த பூனையை கட்டி வச்சுட்டாங்க. ஒரு நாள் கட்டி வச்சுட்டு மறந்து தொழுகை நின்ட்டாங்க. தஸ்பீ நஃபில் மாதிரி நீண்ட தொழுகை. அது பாட்டுக்கு நீண்ட தொழுகிறாங்க. ரொம்ப நேரம் தொழுதுட்டு இருந்தாங்க. பூனை கத்திக்கிட்டே இருக்குது, பசிக்கு அழுவுது. இவங்க காதில் உழுவுல, ரூமுக்குள்ளே இருந்தாங்களா என்னன்னு தெரியல, காதில் உழுவுல. அது கத்தி கத்தி வெளியே அவுத்து விட்டுருந்தா வெளியே போய் ஏதாவது குப்பையில் பொறுக்கி தின்றுருக்கும், ஒரு எலியை பிடிச்சி சாப்பிட்ருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு பால் ஊற்றிருக்கலாம். இன்னும் சில கட்டி போட்டு வச்சாங்க, இறந்து போயிடுச்சு. ஒரு பூனையை சாவடிச்சுட்டு நீ அல்லாஹ் கோபம் வந்துடுச்சு. வாழ்நாளெல்லாம் நன்மை செய்த, வாழ்நாளெல்லாம் நல்ல காரியங்களிலே தன் நேரங்களை செலவு செய்த அந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று ஹதீஸிலே பெருமானார் சொன்னாங்க. அப்போ நம்ம எதை வச்சு பெருமை அடிக்கிறோம்? நம்முடைய இவ்வளோ நன்மை காரியங்கள் செஞ்சுருக்கிறோம், நம்ம பெரியாள் நினைக்க வேண்டாம். நாம் யார் மனதை பூனையை வேதனைப்படுத்தினால் அதற்கு தண்டித்தான். ஒரு பூனையை விட பல கோடி மடங்கு மேலான மனிதர்களுடைய ஒரு உள்ளத்தை வேதனைப்படுத்தினால், மனிதருடைய உள்ளத்தை நீ கரைப்படுத்தினால் அதற்காக அல்லாஹ் தண்டிப்பான். உன்னுடைய அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். உன்னுடைய அவ்வளவு நீ செய்து மொத்த வாழ்நாள் செஞ்ச நன்மைகளையும் அல்லாஹ் அதில் ஜீரோ கொண்டு வந்துடுவான். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரியால் நினச்சிட்டு இருப்ப நீ, அல்லா இடத்துல வெறும் ஜீரோ தான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் 2 சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, 2 பேரும் உட்காந்து சத்தமாக பேசிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெரியவங்க இருக்கும்போது மரியாதையே பேசு. வயதில் மூத்தவர்கள், அந்தஸ்தில் மூத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எப்படி சத்தம் போட்டு நீங்கள் பேசுனீங்க? சத்தம் போட்டு அவங்கள ரசூல்லா எதுவும் குறை சொல்லலை, பெருமானாரே அவர்கள் எதுவும் திட்டவெல்லாம் என்ன திட்டுவாங்களா? அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் அவங்க தங்களுக்குள் ஏதோ விஷயத்தை பேசிக்கொள்கிறார்கள். குரல் உயர்ந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை விட அவர்கள் பேசிக்கொள்ளுகிற சத்தம் அதிகமாயிடுச்சு. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, இதுவரை நீங்கள் வாழ்நாளில் மொத்தமாக என்ன நல்ல அமல் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் உருவி ஜீரோவாக்கிடுவோம். மரியாதையாக இருந்துக்கிட்டாங்க. நண்பர்களே, சில நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சிட்டோம்னு நம்ம பெருசாக நம்மளை பெரிய ஆளை நினச்சிட்டு இருக்கிறோம். உன்னை உருவி ஒன்றும் இல்லாமல் அம்மனமாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லாவுக்கு ஒன்றும் இல்லாமல் உருவி விட்டுருவான். ஜீரோவில் கொண்டு நிப்பாட்டிடுவான் அல்லாஹ் தஆலா. என்னங்க, ஒன்றும் பெரிய அவங்க சண்டை போட்டுக்கல, பெருமானாரை குறை சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மரியாதை இல்லாமல் பேசினான். யாரை எல்லாம் மதிக்க சொன்னானோ அவர்களுக்கு முன்பு நீ மரியாதை இல்லாமல் உன்னை பெரியாளா நினைச்சு பேசின, ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் கூட நிப்பாட்டிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். ஆலிம் உலமாக்கள் இருக்கிறாங்க, நம்மளுடைய வயசில் சின்னவங்களாக இருக்கலாம். ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, இப்போ தான் ஓதி முடிச்சு வந்திருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 22 வயசு இருக்கலாம், நாம் 50 வயசு இருக்கலாம். நம்ம வயசை கருதிட்டு அவரை போய் மரியாதை இல்லாமல் நம்ம பேசணும், அவர் முன்னாடி சத்தத்தை உயர்த்தி பேசணும். இன்னும் அதை இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் விளக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. பிடிச்சா வச்சுக்கலாம், பள்ளிவாசலில் வச்சுங்க, அது எங்களுக்கும் சரி வரல, நீங்கள் போங்க அனுப்பிச்சி விட்டுறலாம், அது வேறு விஷயம். அவங்கள மரியாதை இல்லாமல் நம்ம பேசணும். அல்லாஹ் தஆலா சுத்தமாக நிர்வாணமாக கழட்டி விட்டுருவான். உடனே வெறுங்கையாக்கி நரகத்துக்கு தள்ளிடுங்கன்னா இந்த ஆயத் சொல்லு, அன் தர்ஃபா அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி அன் தஹ்பத அமாலுக்கும். ஹபுத்த அமல்னா நீ மொத்த வாழ்நாளை செஞ்ச, குர்ஆன் ஓதுனது, நோன்பு வச்சது, தொழுது, தராவி தொழுது, தர்மம் செஞ்சது, ஜக்காத்து கொடுத்தது, பள்ளிவாசல் கட்டினது, மஸ்ஜிது கொடுத்தது, மதரசா கொடுத்தது, ஹஜ்ஜுக்கு போனது, உம்ராவுக்கு போனது, ஒட்டுமொத்தமாக ஜீரோவில் கொண்டு நிப்பாட்டிட வேண்டாம். 2 காரியத்துக்கு சொல்கிறாங்க குர்ஆனில். 2 விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் செஞ்ச எல்லா அமலையும் மொத்தமாக பிடுங்கிடுவேங்கிறான். நீ நினச்சிட்டு இருக்க பெரிய ஆளுனும் பிடுங்கி விட்டுருவேன் ஒரு சின்ன அமல்னால. 2 அமல், ஒன்று ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்குதல். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹபித அமலுஹு. அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டான் ஒருத்தன், கோயிலுக்கு போய் பூஜை போயிட்டான். கோயிலுக்கு போய் நீ பூஜை பண்ணாதான் ஷிர்க்குன்னு அர்த்தம் இல்லை. சில முஸ்லீம்கள் சில தவறான எண்ணங்கள் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊரில் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு அம்மா பார்த்துருச்சு. சரி என்ன செஞ்சீங்க? டாக்டர்லாம் போன சரி விலை காசு, இந்த ஊரில் மாரியம்மன் கோயிலுக்கு 11 ரூபா காசு போட்டேன், சரியாக போயிடுச்சு. ஸ்தோஃபுர் இல்லாமல். இப்போ இந்த மாரியம்மன் கோயில் இருக்கிற சிலைக்கு ஒரு சக்தி இருப்பதாக நீ எண்ணுகிறாய் உன் மனசில்.
இது ஷிர்க்கு தான் இது. விளங்குச்சுங்களா? வெறும் 11 ரூபா தானே போட்டீங்க. வமை யுஷ்ரிக்கு பில்லாஹி, அல்லாஹ் தாலாவுக்கு யார் இணையம் வைக்கிறார்களோ ஃபகத் ஹபித அமலு, அவன் வாழ்நாளில் செஞ்ச எல்லா அமலையும் நல்லா பிடிங்கிடுவான். திரும்ப 0 தான். நாளையிலிருந்து மறுபடியும் நீ களிமா சொல்லணும். திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி மறுபடியும் நல்ல அமல் ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த நல்ல அமலை தொடச்சிட்டான் அல்லாஹ் தாலா. அதே மாதிரி இன்னொரு பாவம் அல்லாஹ் தாலா ஜினாவை சொல்லலை. இந்த ஜினா செஞ்சான், விபச்சாரம் பண்ணான், வட்டி வாங்கினான், கொலை செஞ்சான், கொள்ளை அடித்தான், அதை சொல்லலை. யாரை அல்லாஹ் மதிக்க சொன்னானோ அவர்களுக்கு முன்னால் மரியாதை இல்லாமல் நடந்து அவருடைய மனதை வருத்தப்பட்டு, பாப்பா அம்மா எல்லாம் மதிக்க சொல்லியிருக்கிறான். பாப்பா அம்மாவோட நீ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பாப்பா 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், பாப்பா 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், தமிழ் கூட தெரியாது, இங்கிலீஷ் கூட கையெழுத்து போட தெரியாது, தமிழில் கூட கை நாட்டு தான். நீ டிகிரி படித்து இன்னைக்கு நீ பிஎஸ்சி பிகாம் படித்து டபுள் டிகிரி வாங்கி பிஜி யூஜி முடிச்சு காலேஜ் முடிஞ்சு அப்படியே அப்பா பெரிய ஆளாக நீ போயிருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம். பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படி நீ நினச்ச முடிஞ்சாதான். அவங்க முன்னாடி கூட தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாதுன்னு தான். நீ ஊருக்கு கலெக்டர் ஆயிரு, எம்எல்ஏ ஆயிரு, எம்பி ஆயிரு, கவுன்சிலர் ஆயிரு, என்ன பதவியில் இருந்து தொலை. பாப்பாவுக்கு முன்னாடி போய் அவர் கை நாட்டு பேர் வழி தான், விவசாயி தான், அவங்க முன்னாடி போய் நெஞ்ச நிமித்து நிற்காதுன்ட்டான். பாப்பாவுக்கு முன்னாடி போய் நின்றா, அம்மாவுக்கு முன்னாடி போய் நின்றா எப்படி நிற்கணுமா? அல்லா சொல்கிறான், வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. நீ நிமிந்து நிற்காத, முன்னாடி குனிஞ்சு நின்று ஒரு ஸ்டெப்பு குனிஞ்சிடணும். பாப்பா நிமிந்து நிற்கிறாங்க, நீ போய் அவங்க நிமிந்து நின்றா மனுஷனா? நீங்களாம் ஒரு மனுஷனா? நீங்கள் குனிஞ்சு நில்லு. அவங்க முன்னாடி அம்மா நிற்கிறாங்க, குனிஞ்சு நில்லு. அம்மா நிற்கிறாங்க, இவன் சேரில் உட்காந்துருக்கிறான். இவங்களாம் மனுஷனா? இவங்களாம் அம்மா அத்தா நிற்கிறாங்க, நீ சேரில் உட்காந்துருக்கிற. அத்தா ஒரு கட்டில் உட்காந்தா பக்கத்தில் போய் உட்காரக்கூடாது. அத்தா ஒரு சேரில் உட்காந்தா சேரை இழுத்து போட்டு நீ பக்கத்தில் உட்காரக்கூடாது. குரானுக்கு மாற்றம் நீ செய்யறது. நீ சொல்றது முஸ்லீமே கிடையாது, குரான் செய்யறதுக்கு மாற்றம் சொல்ற. அத்தா உட்காந்தா முன்னாடி போய் நிமிந்து நிற்கக்கூடாது. நீ குனிஞ்சு ஒரு ஸ்டெப்பு குனிஞ்சிடணும். உன் தோல் புஜம் கீழே தாழ்த்தி நில்லுன்ட்டான். எல்லாம் சொல்றாங்க, பாப்பா முன்னாடி அம்மா முன்னாடி நின்றேன்னு சொன்னா நிமிந்து நிற்காத, உன் தோல் புஜங்களே ஒரு ஜெகன் தாழ்ந்து நில்லு. வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். வயதான காலத்திலே அம்மாவோ அத்தாவோ உங்களுக்கு கிடைத்தால், பாக்கியமாக கிடைத்தால், அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க, பாக்கியம்லாம் நசீபு கட்ட வேண்டாம். நீ சம்பாதிக்கிற காலத்தில், நீ உங்க அப்பா அத்தா அம்மாவுக்கு சோறு கொடுக்குற காலத்தில், அவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்குற காலத்தில் அப்பா ஹயாத்தா இல்லை அம்மா ஹயாத்தா இல்லை, உன்ன மாதிரி பது நசீபி ஒன்றும் கிடையாது. நீ சம்பாதிக்கிற காலத்தில் வாப்பா ஹயாத்தா இருந்தாங்க, கொண்டு போய் நீ ஏதாவது ஒரு அத்தரை பாட்டில் ஒரு 5 ரூபா ஒரு 100 ரூபா 500 ரூபா காசோ ஒரு சாப்பாடோ அம்மா அத்தாவுக்கு செஞ்சு கொடுக்குற வயசு உனக்கு கிடைத்தால், இதை விட பெரிய பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டால் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்று வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி வகுர் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பை வலா தகுல் லஹுமா உஃபி சீன்னு கூட சொல்லிடாத. அன்பர்களே, தாய் தந்தை ஒன்று, அவங்க முன்னாடி மரியாதை எல்லாம் பேசுறான், என்னைக்குமே உருப்பிட்டது கிடையாது. என்னைக்குமே அவன் நல்லபடியாக செத்ததாக சரித்திரமே இல்லை. எவன் தாய் மனசை வருத்தப்படுத்தி தந்தை மனசை வருத்தப்படுத்தி வாழ்ந்தானோ அவன் முடிவு கோரமான முடிவாக தான் இருக்கும். அதே மாதிரி யார் ஆலிம் உலமாக்களை உயர்ந்ததுக்கு, யார் ஆலிம் உலமாக்களை கேவலப்படுத்துகிறார்களோ, மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்களோ, அவர்களையும் அல்லாஹ் தஆலா நல்லபடியாக சாவடிச்சதாக சரித்திரமே இல்லை. அல்லாஹ் தஆலா யாரை மதிக்க சொன்னானோ அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நபியுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தம் மேலே போனால் அது வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்நாளில் செஞ்ச அத்தனை அமலையும் அழிச்சிருவேன்னு சொல்கிறான். ஆக அன்பர்களே, நம்முடைய துவாக்கள், நான் துவா கூட சப்ஜெக்ட் ஆரம்பித்தேன், நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்ய நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த துவாக்களை அல்லாஹ் சேர்த்து வைப்பான். இறுதியில் அல்லாஹ் ஜல்ல உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுப்பான். சின்ன அமல் கூட ஒரு மனுஷனை கவிழ்த்துரும், ஒரு சின்ன அமல் கூட மனுஷனை மேலே கொண்டு போயிடும். யாரையும் பார்த்து மட்டமாக அனுப்பிவிடாது. எங்க தொழுகையே வரமாட்டேங்கிறான், சாராயம் குடிச்சு சுத்தலாம், நிற்கவே நினைக்காத. சாராயம் குடிச்சிருப்பான், குடிச்சிட்டு வழி தள்ளாடிட்டே வருவான். ஒரு அம்மா பசிக்கு நிற்கும், பிள்ளைய வச்சுட்டு நிற்கும், என்ன அங்கேப்பான், பிள்ளைக்கு பசிக்குது அழுவுது, பால் இல்லாமல், இந்தா 50 ரூபா பால் வாங்கி கொடுன்னுவான். அந்த அம்மா ஐயா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும். நல்லா ஒட்டுமொத்த பார்த்த மன்னிச்சிருவான். நீ ஜும்மா தூரு போக பைக்கில் அப்படியே சேறு அடிச்சு ஒரு கொண்டு போய் தண்ணியில் விட்டுருப்ப, ஒரு சேறு ஒருத்த மேலே பட்டிருக்கும், நான் ஒரு மனுஷனான்னு கேட்பான். அவன் மரியாதை இல்லாமல் சொல்லியிருப்பான். ஒட்டுமொத்த நன்மை போயிடும். உடனே விட்டு ஒரு சின்ன அமல் உருவி விட்டுரும், ஒரு சின்ன அமல் மேலே கொண்டு போயிடும். அதனால் நண்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மரியாதையை கற்றுக்கொள்ள வேண்டும், தலை குனிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா.